விவர்ஸ், முரளி பாடசாலை பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்களுக்கு முன்பாக ரேவதி அதில் ஏறினாள். சங்கரி வரும் வரைக்கும் அப்பேருந்து சங்கரின் திரைப்படத்தில் 2 நிமிடங்களுக்கு நிற்கப்பட்டிருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்களுக்கு பின்னர் முரளி பேருந்தில் ஏறினாள். ரேவதி பேருந்தில் முற்பகல் 7 மணிக்கு ஏறினாள். ஏனில் சங்கரின் திரைப்படத்திற்கு பேருந்து வந்த நேரம் யாது. முரளி பாடசாலை பேருந்துக்கு ஏறுவதற்கு 25 முன்பாக தான் ரேவதி ஏறினாள். இப்போ ரேவதி ஏறின டைம் அவள் தந்திக்காங்க 7 மணி ஆகிட்டு. அப்போ முரளி பாடசாலை பேருந்து 25 முன்பாக தான் ரேவதி ஏறினாள். அப்போ நம்ம முரளி அந்த பாடசாலை பேருந்து ஏறின நேரம் நம்மளுக்கு இலவ கண்டுபிடிக்கிறதுக்கு 7 மணிலிருந்து 25 நிமிடத்தை கூட்டணும். கூட்டினால் 7 மணி 25 நிமிடம். அப்போ முரளி பாடசாலை பேருந்தில் 7 மணி 25 நிமிடத்துக்கு ஏறிப்பாங்க. அடுத்து சங்கரி வெறும் வரைக்கும் அப்பேருந்து சங்கரின் திரைப்படத்தில் 2 நிமிடங்கள் நிற்பாட்டப்பட்டிருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்கள் பின்னதான் முரளி ஏறிப்பார். அப்ப 7:25 நம்ம 5 கழிக்கணும். கழிச்சால் 5 - 0 2 அப்படியே கீழே இறக்குற நாம 7 அப்படியே கீழே இறக்குற. அப்ப சங்கரி 7:20க்கு வந்திப்பார். இப்ப அந்த பாடசாலை பேருந்து 2 நிமிடங்கள் அவட திரைப்படத்தில் நிற்பாட்டப்பட்டிருந்தது. அப்ப நம்ம 7:20 நிமிடத்தை கழிக்கணும். அப்ப சங்கரி 7:18 முடிச்சிருப்பான். இப்ப சங்கரி திரைப்படத்தில் பேருந்து வந்த நேரம் 7:18. அப்ப இதுக்கு விட முதலாவது. தேங்க்யூ.